இயேசு வருகிறார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு வருகிறார் ஊழியங்களின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நமது அரங்கத்திற்கு இயேசு வருகிறார் ஊழியங்களின் ஜெனரல் செக்ரட்டரி சகோதரர் பால்ராஜ் மோசஸ் அவர்களும் அவர்களது துணைவியார் பிரசிடென்ட் சகோதரி பூமணி பால்ராஜ் மோசஸ் அவர்களும் வந்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் நமக்கு மிகவும் முக்கியமான நாள். இயேசு வருகிறார் ஊழியங்களின் ஸ்தாபகருமான தந்தை ஜான் ரவீந்திரநாத் அவர்கள் மகிமைக்குள் பிரவேசித்து 7வது ஆண்டுக்குள்ளாக கடந்து வருகிறோம். இந்த 7 வருட காலங்களில் தங்களது அனுபவங்களை குறைந்த நேரத்தில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக தந்தை ஜான் ரவீந்திரநாத் அவர்கள் பாடிய நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஒரு 2 கேள்விகளுக்கு மட்டும் சுருக்கமாக பதில் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அப்பாவுடைய கடைசி காலம் 2006 நவம்பர் அந்த சமயங்களில் மரண தருவாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் உங்களோட மனநிலை எப்படி இருந்து? ஏன்னா இவ்வளவு பெரிய ஊழியம், இந்த பெரிய பொறுப்புல நீங்க அவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்க உங்க தலையில சுமக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். அப்போ உங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருந்துருந்துச்சு? ரொம்ப நல்ல ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சுருக்கமாகலாம் பதில் சொல்ல முடியாது. நான் சுருக்கமாக சொல்கிற பிரயாசப்படுறேன். இந்த எண்ணம் எனக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிந்த உடனே அதுக்கு பிறகு அப்பா மெல்ல இந்த பேச்சை ஆரம்பித்து கடைக்கு போயிட்டு வருவேன். லேட் ஆயிடுச்சுன்னா, என்னப்பா இவ்வளோ பெரிய ஊழியத்தை கர்த்தர் நம்பி எனக்கு பிறகு கொடுக்க போகிறாரு, இவ்வளோ லேட்டாக வர, சின்ன விஷயத்தை இப்படி செய்கிற, உனக்குன்னு இவ்வளோ பெரிய ஊழியம் இருக்குது, இப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது நான் அவர் கூட கிட்டத்தட்ட 18 வருஷம் கூட இருக்கிறேன் இப்போ. அப்போ இந்த 18 வருஷத்தில் எனக்கு கேட்டால் 12 வருஷம் அவர் இந்த பேச்சை ஆரம்பித்தார். பேச்சை ஆரம்பித்தோன்னே எனக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் சாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் இவர் இதை மனசில் வச்சுக்கிட்டே என்னை ட்ரெயின் பண்ணுறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. வந்தால் எனக்கு திடீர்னு நைட்டில் எந்திரிச்சு உட்காந்துருவேன், எனக்கு தூக்கம் வராது. அப்போ இவர் போகக்கூடாது, இவர் எப்படியாவது பிடிச்சி வைக்கிறதுக்கு என்ன வழி? ஏன்னா எனக்கு கடவுள் பார்க்குறாரு இல்லையா? அப்போ எனக்கு என்னென்னா, நம்ம இந்த ஊழியம் செய்கிறதுக்கு தகுதியே கிடையாது, லாயக்கே இல்லை. அப்போ அவரை வச்சு தான் நம்ம இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு போகணும். அதுக்கு அவரை எவ்வளோ தூரம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக ஒரு நாள் ஒரு ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரை ரொம்ப கவனமாக பார்க்குறது. நான் என்னுடைய மனசு ஏதாவது மீட்டிங்கில் தான் இரத்த சாட்சியாக மறிப்பார், அப்போ நம்ம உள்ளே பூந்துடணும், அவரை மறிக்க விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப கூட்டங்கள் எல்லாம் வாட்ச் பண்ணி கவனம் பண்ணி, இதை கல் விழுந்துருமா, யாரும் கத்தி வச்சு வெட்டிடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி 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 கவனம் பண்ணி இருந்து ஒரு நாள் ரொம்ப உபவாசம் இருந்து ஒரு நாள் மறிப்பேங்கிறத சொல்லுவார், அடிக்கடி மேடையில் சொல்லுவார். ஆனால் இரத்த சாட்சிங்கிறதுல 2 அந்தஸ்து இருக்கிறதுங்கிறத பின்னாட்களில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு பேசுகிறார். இப்போ என்ன பேசுகிறாரு? இப்போ நான் சொல்கிறேன், திடீர்னு நீர் எடுத்துக்கிறக்கூடாது, நான் ஆயத்தமாகணும். நீர் ஆண்டவரே நீர் தயவு செஞ்சு இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக நான் ஜெபிச்சுட்டே வரேன். ஒரு நாள் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை எனக்கு சொல்கிறார். அதாவது உன்னுடைய எஜமானை நான் எடுத்துக்கொள்கிறதுக்கு முன்பதாக கட்டட வேலைகள் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கும். கட்டட வேலை இனி இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வருகிற பொழுது அந்த நேரத்தில் நான் உன்னுடைய எஜமானை எடுத்துக்கொள்வேன் அப்படிங்கிறதுக்கு அறிகுறி அப்படின்ட்டார். அப்போல்லாம் அவன் டெய்லி கட்டட வேலை நடக்கும், ஏதாவது ஒரு பில்டிங் கட்டிக்கிட்டே இருப்போம். அப்போது இது நான் இந்த 18 வருஷமாக கட்டட வேலை என்றைக்குமே ஸ்டாப் பண்ண மாதிரி இல்லை. எப்படியும் 5 கொத்தனார் 4 கொத்தனார் இருந்து அதை ஒவ்வொன்றா கட்டிக்கிட்டு இருப்போம். அந்த பொறுப்பு பூரா அதுக்கு பிறகு 10 வருஷத்துலலாம் என் கைக்கு கட்டடங்களை கவனிக்கலாம் வந்த உடனே நான் என்ன செய்வேன்? இப்போது நான் என்னுடைய மனுஷ நரிமூலை உலக சிந்தனையில் அப்போ கட்டட வேலை நின்னாத்தானே அவர் இறப்பார். அப்போ கட்டட வேலையை நம்ம நீட்டுவோம் அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட போய் பேசுகிறது. அங்கே ஒரு கட்டடம் கட்டலாம்ப்பா, அங்கே ஒரு ஆஃபீஸ் கட்டலாம்ப்பா, இந்த பக்கம் கட்டலாம்ப்பா. நான் என்ன கெட்டிக்காரன்னு நினச்சிக்கிட்டேன், ஒவ்வொரு கட்டடமாக இழுத்துருவோன்னு சொல்லி ஒன்று முடிகிறதுக்குள்ளே அடுத்தது அஸ்திபாரம் போட்டுருவேன்.
அப்போ இங்கே ஃபவுண்டேஷன் அங்கே முடிகிறக்குள்ளே இங்கே ஃபவுண்டேஷன் வந்தோன்னா ஃபண்டு இருக்காது. அதை முடிக்கல, இப்போ வெள்ளை அடிக்க முடியாது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து ஒரு குழி தோண்டி பண்ணுறேன் அப்படின்ன உடனே அவர் வந்து பார்ப்பார், இது என்ன அப்படின்னு கேட்பார். இல்லை அது செய்வோம். பயங்கரமாக சத்தம் போடுவார், மண்டையில் ஏதாவது இருக்கா, ஒரு வேலையை முடி. அப்போ எனக்கு முடிக்கிறதுக்கு பயம். அப்போ இது தான் கர்த்தர் கொடுத்த அடையாளம். அப்போ இது ரொம்ப பயந்துருக்கிறேன் நான். பல இரவுகள் தூங்க முடியாமல் தடுமாறி இருக்கிறேன். எப்படி அதை கற்பனையிலெல்லாம் பண்ணி பார்ப்பேன். அவர் மேடையில் சிங்கம் போல் நிற்காரு, அவருக்கு பிறகு நம்ம போய் கண்ணங்கரையர்னு ஒரு ஆள் போய் நின்னா அது மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க, இதெல்லாம் நினைக்கும் போது வேர்த்துரும் வேலையெல்லாம். அப்போ கடைசி காலத்தில் பாருங்களேன், ஒரு நாள் வந்து அவருக்கு சிக்காயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 தடவை அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம். 8 தடவையும் அவரை மல்லு கட்டி தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ஏன்னா அவர் மருந்தே சாப்பிட மாட்டார், ஊசியை போட மாட்டார். அப்போ அவரை வந்து நான் வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பார்க்குற கஷ்டம் மீன்ஸ் எப்படி இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு சோமலை இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல. எல்லாரும் அவரே சொல்லுவார், ஜெபி விசுவாசமாயிரு ஜெபி அப்படின்னா. எப்படி நான் விசுவாசம் அந்தளவுக்கு இல்லவும் இல்லை எனக்கு. ரெண்டாவது எனக்கு வந்து அவர் சோமாகணும். எனக்கு வந்து இதுக்காக போகும்போது கஷ்டப்பட்டு கொண்டு போயிடுவோம். அங்கே போய் 2 ஊசி போட்டோன்னு ஓரளவு சரியாருமா, டாக்டர்கிட்ட சொல்லாமல் வந்துடுவார். ஐசியூலேருந்து என்னம்மா பையை எடுத்துக்கிட்டு ரெடியாக இருப்பார். நான் போட்டேன், நான் இங்கே தண்ணி எடுத்துகிட்டு போவேன், என் பேக்கெல்லாம் எடுத்து எல்லாம் கட்டி வச்சுட்டு இருப்பார். என்னப்பா வீட்டுக்கு போவோம். பிறகு அவர்கிட்ட போய் கெஞ்சி அது பண்ணி ஒவ்வொரு முறையும் இதில் தான் எங்களுக்கு பிரச்சனை வரும். இது வரைக்கும் வேறு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. நான் இருங்க கூட 2 நாள் நல்லா ஆகிட்டு வாங்கம்பேன். அவர் இல்லை இப்போமே போவோம் பாரு. அப்போது இப்படி இருக்கிற பொழுது அவர் அந்த கடைசி நாட்கள் வரும்போது பாருங்கள், ஒரு நாள் அந்த நவம்பர் மாதம் ஆரம்பத்தில் அவர் சிக்காகிறதுக்கு நல்ல கடைசி 7வது தடவை சிக்காகி போகிறதுக்கு முதல்ல கொத்தனார் வந்து சொல்கிறாங்க, இனிமேல் வேலை இல்லை தோட்டத்தில். கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, ஏன்னா பணம் இல்லாத நேரம்லாம் விசுவாசத்தில் செஞ்சோம். இப்போ வேலை இல்லை அப்படின்னோடனே அவர் என்ன பார்த்தாரு, அவர் சோமில்லை அவருக்கு. அப்போ நான் அவரை பார்க்குறேன், பார்த்தா எப்படி பார்ப்பேன் நான். எனக்கு இந்த ஆண்டவர் சொன்னது மனசில் வருது, நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அந்த ஒரு அந்த அந்த நேரம்தான் கஷ்டம். அப்போது எனக்கு வந்து அந்த நடுங்கம், உள்ளமெல்லாம் நடுக்க ஆரம்பித்து அவர் என்ன பார்த்துட்டு, அவருக்கு தெரியும் இந்த நாளில் இத்தனை மணிக்கு இந்த நேரத்தில் இறப்பேன், இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னலாம் அவருக்கு எல்லாம் க்ளீனாக தெரியும். அக்டோபர் 19ஆம் தேதி வந்து பேசுறாரு, இன்று உன் எஜமானை எடுத்துக்கொண்டா என்ன செய்வார், அதை வச்சே தான் பேசுறாரு. நம்ம 2 ராஜாக்கள் 2:5 நினைக்கிறேன் இல்லையா. அதை பார்த்துட்டே பேசுறாரு. எதுக்குடா நம்மளே பார்த்துட்டு ஒரு இந்த மெசேஜ் கொடுக்குறாரு. அதான் அவர் கடைசியா பேசவும் முடியாது, அவருக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, ஜெபிக்க முடியாது. அவர் வந்து அந்த அந்த ஊசி மருந்து மாத்திரைகள்லாம் கொஞ்சம் ஹெவி, சாப்பாடு ரொம்ப சாப்பாடு அவர் எப்போவுமே கொஞ்சமாக தான் சாப்பிடுவார். ஃபாஸ்டிங்னா தான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மெடிசின் எல்லாம் போயிருக்குது. அப்போ அவர் எங்கள் 2 பேரையும் இவ்வளோ தான் பார்த்துக்கிட்டு, என்னையும் பார்த்துக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு, இன்று உன் எஜமானை உன்னிடத்திலிருந்து எடுக்க போகிறேன் என்பது உனக்கு தெரியுமா அப்படின்ன உடனே எனக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். என் தகப்பன் மரிக்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமே இல்லை, ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் என் மேலே வந்துச்சு, என்னை பெற்ற தகப்பன். என் தாயாருடைய மரணம் கூட என்னை ஒன்றும் அசைக்கலை. ஆனால் இந்த மாதிரி அந்த அவருடைய அந்த கடைசி நாட்களில் நான் பட்ட ஒரு இது எப்படி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வெளி உலகத்துலேயும் அந்த பிசாசின் நேரடி தாக்குதல் வர்ற மாதிரி இருக்குது. எல்லாம் இருட்டாக தெரியுது, யாரை பார்த்தாலும் அழுகணும் போல் இருக்குது. ஆனால் அவங்க எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியல, என்ன நடக்குங்கிறது தெரியா, எல்லாம் இருளாக இருக்குது, இனி என்ன நடக்கும், இப்படியெல்லாம் பல சூழ்நிலை ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ நீங்கள் இந்த கேள்வியை முடிக்கணும் அப்படின்னா, இதை மீண்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. நமக்கு நேரமும் இல்லை. மீண்டு வர்றதுக்கு அவர் இறக்குறதுக்கு 3 நாள் முதல்ல ஆண்டவர் சொன்னார், 3 நாளையில் உன் எஜமானை நான் எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு திரும்பி வந்து சொன்னார். கரெக்டாக 7 மணிக்கு பேசுகிறார். இன்னும் 3 நாளையில் இதே நேரத்தில் உன் தகப்பனாரை உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். அப்போ சொல்லிவிட்டு இந்தந்த காரியத்தை நீ சரி செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போது எனக்குள்ளே ஒரு அபிஷேகமும் வந்துச்சு.
ஒரு பிரசன்னமும் வந்துச்சு. அப்போ நான் அடுத்த கேள்வி கேட்டேன், இது எப்படி நான் சகித்துக்கொள்வேன் ஆண்டவரே அப்போ சொல்லும்போது அப்படியே ஒரு பிரசன்னம். அது எப்படி சொல்கிறது, நல்ல குளிரில் ஒரு வெயில் அடித்தா எப்படி இருக்கும், ஊட்டிலெல்லாம் போயிருக்கும்போது கிட்டக்கிட்ட குளிர் அடிக்கும்போது ஒரு வெயில் வந்து பட்டால் என்ன சுகமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிரசன்னம் வந்த பிறகு எனக்கு அழுகை இருந்தாலும் அனுதாபம் இருந்தாலும் எனக்கு அந்த பாரம் அந்த நேரத்தில் போயிடுச்சு. அப்போ நான் உடனே வீட்டை சொன்னேன், இப்போ கர்த்தர் பேசுகிறாருமா, இன்னும் 3 நாளில் இறந்துருவாரப்பா அப்படின்னு. கரெக்டாக அதுலேருந்து 3 நாள் கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணி 7:20 மணிக்கு அவருடைய உயிர் பிரிய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சமாதானமாக, அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆனால் உயிர் பிரிகிற அன்னைக்கு ரொம்ப சமாதானமாக உயிர் பிரிஞ்சது. அப்பா இறந்த பிறகு அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு அதுக்குன்னு சொல்லி சில இடங்கள் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தோட்டத்துலேயும் நமக்கு அடக்கம் பண்ணுறதுக்கான நிறைய இடங்கள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரதானமாக ஜெபம் நடக்கிற ஆலயத்துக்கு அருகாமையில் அடக்கம் பண்ணியிருக்கீங்க. இதற்கு எதுவும் பின்னணி எதுவும் உண்டா? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. நிறைய பேர் என்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து, ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் ஊழியம் இப்போ வளருது. ஒரு காலத்தில் இன்னும் வெகு சீக்கிரத்தில் இப்போ இந்த மண்டபமே 10ஆம் போயிடும். அப்போது பக்கத்தில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இது கல்லறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க என்கிட்ட. அப்படிப்பட்ட நேரம் வரும்போது நீங்கள் தோட்டத்தில் வேறு இடத்துல வச்சுருக்கலாமே, அவருடைய வீடு, அவர் தங்கியிருந்த வீட்டு பக்கத்தில் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. நல்ல ஒரு கேள்வி நீங்கள் சொன்னது. இப்போ இதில் என்ன விஷயம்னா, நவம்பர் 3ஆம் தேதி அவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அதுக்கிட்ட நெருங்கி வரும்போது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதியா அந்த 18ஆம் தேதி கடைசி பிரசங்கம் இல்லையா, அந்த வாரத்தில் அதில் ஒரு 3 நாள் 17 மோஸ்ட் ப்ராபப்ளி 15ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் அப்போ வீல் சேரில் ஆகிட்டார், நடக்க முடியல. மேக்சிமம் நான் இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் அவரை கூட்டிகிட்டு போவாங்க பின்னால். அவர் பிரியப்படுவார், பின்னால் தோட்டத்தில் எல்லாம் போவார், ஜெப மண்டபம் எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு அப்போ என்னையே கூட்டிகிட்டு, நீ இன்றைக்கி வா என்னை கூப்பிட்டு போ பின்னால் அப்படின்னாரு. அது ஒரு அன்டைம் வேறு, ஒரு 11 மணியெல்லாம் இருக்கும். 11 மணிக்கெல்லாம் அவர் பின்னால் போக மாட்டார். 11 மணியை போல் எங்கேயும் வேலை இருக்காப்பா அப்படின்னாரு. இல்லைப்பா வேலை ஒன்றும் இல்லை, ஏன்னா இவருக்கு மேலே தான் நான் கண் வச்சுட்டு இருக்கிறேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பின்னால் வரியா, அவர் ரொம்ப ஒரு மாதிரி கேட்பார், ப்ளீஸ்ப்பா கஷ்டமாக இருக்கோ அப்படியெல்லாம் கேட்பார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இதாயிரும். அப்போ பின்னால் வா அப்படின்னோடனே சரி என்ன நானும் பேசிக்கிட்டே போகிறோம். ஊழியத்தை பற்றியெல்லாம் பேசினார், நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னார். அவர் நிறைவேற்ற முடியாத ஊழியங்கள்லாம் சொன்னார். அப்படி சும்மா அப்படி இது டெய்லி பேசுவார். நான் அதை அவ்வளோ தூரம் நான் சீரியஸாக எடுக்கலை. போயிட்டு அந்த இடத்துக்கு வந்த உடனே இப்போ இருக்க ஜெப மண்டபத்துக்கு பின்பக்கத்தில் அதே பார்த்தார். நில்லு அப்படின்னாரு, நிறுத்தி பார்த்தாரு. பார்த்த உடனே எப்பா நான் இந்த சாகிறது இதுன்னு வந்த உடனே நான் பேச்சை மாற்றுவேன். ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போல்லாம் போக மாட்டீங்க, கவலைப்படாதீங்க, நல்லா இருவீங்க, நம்ம எல்லாம் ஊழியம் செய்வோம், இன்னும் நிறைய செய்யலாம் அப்படின்னாலும் பேச ஆரம்பிப்போம். அவர் திருப்பி இல்லைப்பா இந்த இடத்த பார்த்தியா அப்படின்னாரு. அப்போ நான் என்ன, அந்த இடத்துல தென்னை மரம் ஒன்று இருக்குது, இப்போது உனக்கு நான் இறந்த பிறகு இந்த இடத்துல என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னாரு. அப்போ நான் எனக்கு பதில் சொல்ல வரலை. நீங்கள் சாகுங்க நான் அடக்கம் பண்ணுறேன்ற மாதிரி அந்த மாதிரி எனக்கு இப்போ வரலை. அப்போது நான் சொன்னேன், இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு உள்ளத்தில் சொல்கிறாங்க யாரோ, அவர் கேட்குறதுக்கு நீ சரியாக பதில் சொல்லிடு, அவர் ஆத்மா திருப்தி ஆகணும். இல்லை நான் பிரச்சனை இல்லை, நான் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கிறேன், நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை உனக்கு விருப்பம் இல்லைன்னா எங்கேயாவது மூலையில் தோட்டத்தில் கொண்டே வச்சிரு, ஆனால் தோட்டத்தை விட்டு வெளியே கொண்டு போயிடாத, எனக்கு பிடிச்ச இடம் இந்த இடத்துல நீ வைப்பியா அப்படின்னோடனே சரி நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு எனக்கு இப்போ கண்ணில் நான் மார்க் பண்ணுறேன் அதை, இந்த தென்னை மரத்துலேருந்து எத்தனை அடி ஸ்பெசிஃபிக்காக தொட்டு காட்டுறாரு அந்த வீல் சேர்லேருந்து இதிலேருந்து அப்படின்னு. அப்போ இந்த பக்கம் ஒரு தென்னை மரம் ஒன்று இருந்துச்சு, அதுலேருந்து ஒரு 2.5 அடி, அந்த பக்கம் ஒரு 3 அடி. இது மனசில் நான் வட்டம் போட்டு வச்சுருக்கேன். வச்சு கரெக்டாக அதுக்கு பிறகு ஒரு 3 நாள் 4 நாளில் ஒரு கோமா ஆகி அதுக்கு பிறகு வந்தோடனே சரி நீ இறந்த சூழ்நிலை வந்தோடனே இவர் இப்போ டிப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் சேவியர், டாக்டர் கருணாச்சல்யா, இவங்கெல்லாம் அப்பாவுடைய ரொம்ப நெருங்கிய இது. அப்போ அவங்க நம்முடைய கவுன்சிலர்ஸ், அவங்க நம்முடைய ஊழியத்தில். அவங்க பிறகு இன்னொன்று சிலர் இவங்க 2 பேரும் என்கிட்ட கேட்டாங்க, தம்பி எங்கே நீங்கள் அடக்கம் பண்ண போகிறீங்க,
கல்லறை தோட்டமாக இருந்தால் சிஎஸ்ஐ இது இருந்தால் இருக்குதா, இல்லை வெளியே எங்கேயும் பண்ணுறீங்களா, இல்லை என்ன செய்ய போகிறீங்க? அப்போ நான் அந்த விஷயத்த சொன்னோடனே கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம இது பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு உடனே அவர் அந்த தென்னை மரத்தெல்லாம் வெட்டி இது பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல வச்ச ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு இருக்குது. அவர் மரித்தும் பேசுகிறாருன்னு சொன்னது போல். அப்போது இப்போ என்ன யோசிக்கிறேன், ஒரு வேளை பில்டிங்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட அதை பலிபீடமாக வச்சு நான் செய்யணும்னு வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு அதை கொஞ்சம் கல்லறையை உயர்த்தி கட்டி நம்முடைய கால் அது மேலே படாத அளவுக்கு அதுக்கு நேராக நிற்க முடியாமல் அந்த பக்கம் தள்ளி பண்ணி அதை ஒரு பலிபீடமாக புல்பிட் மாதிரி வச்சு அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுற மாதிரி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் யோசித்து வச்சுருக்கிறேன். அதனால் அதுதான் அதுக்கு காரணம். என்ன ரொம்ப நன்றி. நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்டு மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். எனக்கு நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. அதாவது உங்களை குற்றப்படுத்தி கேட்கணுங்கிற ஒரு நோக்கம் இல்லை, ஒரு தெளிவுபடுத்தி கொள்வதுக்காக. ஆனால் நமக்கு நேரம் போதாத காரணத்தினால இதோட நிறுத்தி கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்க நம்முடைய ஜனங்களுக்காக ஜெபித்து நிறைவு செய்யலான்னு ஆசைப்படுறேன். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இப்பொழுது நம்ம சகோதரர் அவர்கள் உங்களுக்காக சில வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வாத ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு முக்கியமான நாள். இந்த நாள், இந்த மாதம் நவம்பர் மாதம்னாலே என்னம்மா, நம்முடைய சொன்ன மாதிரி என்னுடைய தாயார் மரித்தது நவம்பர் 2, என்னுடைய 1ஆம் தேதி இல்லையா, நவம்பர் 1. என்னுடைய ஆவிக்குரிய தந்தை மரித்தது நவம்பர் 3. என்னை பெற்றெடுத்த தகப்பனார் மரித்தது நவம்பர் 20. ஆகவே இந்த 3 பேரை இந்த நவம்பர் மாதத்தில் விதைத்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நவம்பர் மாதம் டார்க் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பு மாதம் அப்படின்னு. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நிறைய கண்ணீர் சிந்தின மாதம். ஆனால் அதை நான் மாற்றி சொல்லணும் அப்படின்னா, அது விதைத்திருக்கிற மாதம். நாங்கள் இத்தனை பேரை இந்த மாதத்தில் விதைத்திருக்கிறோம்னா, இந்த மாதம் ஒரு இதுக்குள்ள அறுவடை நாங்கள் பெறுகிற ஒரு மாதம். ஆகவே உள்ளத்திலே காயங்களும் கண்ணீரிலே கசிவும் இருந்தாலும் கண்களிலே இந்த மாதம் ஒரு 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 துக்கமான மாதமாக இருந்தாலும் இதை நான் முக்கியப்படுத்துகிறேன், பிரத்யோகப்படுத்துகிறேன். சரி, நம்முடைய புலம்பலை போய் அவங்ககிட்ட சொல்லி கஷ்டப்படுறது கஷ்டமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இயேசு வருகிறார் தோட்டத்திலே அன்பு தகப்பனார் அவர்களுடைய நினைவு நாளாக நாம் அனுசரிக்கிற அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. பல தடவை நான் உபவாச கூட்டங்களில் மற்ற கூட்டங்களில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீங்கள் வர வேண்டும். ஆனால் இப்போது நேரம் பிந்திருச்சு. நீங்கள் முடிந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த ஊழியத்துக்காக இந்த அப்பாவுக்கு அப்புறமும் கூட எங்களை நேசித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிறைய பேர் எங்களை உற்சாகப்படுத்தினீர்கள். நிறைய பேர் எங்களுடைய கூட்டங்களுக்கு வந்தீர்கள். எங்களையும் ஒரு ஊழியக்காரராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஜெபித்து கடந்து செல்கிறது தான் எங்களுக்கு பெரிய உற்சாகம். இப்போ நம்முடைய ஊழியம் பறந்து வருகிறது, விரிந்து வருகிறது. நிறைய நன்மைகளை கர்த்தர் செய்து வருகிறார். தம்பி சொன்னது போல் இதுக்கு பிறகு இன்னொரு நிகழ்ச்சியில் இதை போல் நிறைய காரியங்களை நான் உங்களோடு கேள்விகளாக பகிர்ந்து கொள்ள, அதற்கு பதிலாக பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. மறக்கிறதுக்கு முதல்ல ஒரே ஒரு காரியம். என்ன காரியம்? அடுத்த வாரம் எத்தனாம் தேதி? 9ஆம் தேதி, 11ஆம் மாதம் 9ஆம் தேதி தயவுசெய்து இயேசு வருகிறார் தோட்டத்தில் காலை 9 மணிக்கு உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. மறந்து விடாதீங்க. 2வது சனிக்கிழமை என்றாலே இயேசு வருகிறார் தோட்டத்திலே உபவாச கூட்டம். ஆகவே நீங்கள் தயவுசெய்து அந்த கூட்டங்களை கடந்து வாருங்கள். அதனால் இன்னும் பல காரியங்களை பார்ப்பீர்கள். அது ஒரு 7வது ஆண்டு துவக்க முதல் மாதமாக இருக்கிறபடினாலே அதில் நிறைய காரியங்கள், நன்மைகள், பேச வேண்டிய காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாங்கள் இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஜெபம் செய்வோம். பரலோக தகப்பனே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா இயேசுவே, எங்களுடைய அன்பு தகப்பனாரே, இதே போல ஒத்த ஒரு நாளிலே எங்களிடத்திலிருந்து நீர் எடுத்துக்கொண்டீர் சுவாமி. அதன் பின்பு கடந்த 6 ஆண்டுகள்
கண்ணின் மணி போல் எங்களை நடத்தி வருகிறீரப்பா. எங்களை நேசிக்கிறதற்கு ஒரு கூட்ட ஜனங்களை நீர் வைத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். கடந்த 6 ஆண்டுகளிலும் எங்களுக்கு விரோதமாய் வந்த பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் முறித்து போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பொருளாதார தடைகள், பணத்தடைகள், மாம்சத்திலே சரீரத்திலே பலவீனத்திலே வந்த தடைகள், ஆண்டவரே இப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீர் மாற்றி போட்ட தயவுக்காக முதலாவது நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக ஆண்டவரே, கடந்த 18 ஆண்டுகள் நானும் என்னுடைய அன்பு மனைவி சுமார் ஒரு 23 ஆண்டுகள் ஆண்டவரே அன்பு தகப்பனாருடைய நிழலிலே வளரும்படி எங்களுக்கு ஒரு பாக்கியம் தந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னை போல எண்ணற்ற மக்கள் அவருடைய வெளிச்சத்திலே சில காலம் கலிகூறும்படி நீர் உதவி செய்தபடினால் ஸ்தோத்திரம். அவர் மேல் வைத்த அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். அவர் மேல் ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாய் பெற்ற மக்களுடைய விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம். மகா பெரிய தீர்க்கதரிசி அந்த மகானுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அவரை தந்தபடியினால், இந்த உலகத்துக்கு தந்தபடியினால், இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பிக்கும்படி கிருபை செய்தபடியினால் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்றைக்கு தந்திருக்கிற அலுவலகங்கள், அலுவலர்கள், இந்த ஸ்டூடியோ போன்ற காரியங்கள், மீடியா மினிஸ்ட்ரிகள், பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் உடைய அன்பு கரம் இருக்க வேண்டும் என்று இயேசு என்னும் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். இந்நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு வருகிறார், 48B அம்பை ரோடு, மேலப்பாளையம் போஸ்ட், திருநெல்வேலி 627005, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 0462235135 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.